ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு பயிற்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் டிஸ்கஷனாக இருக்கட்டும். நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன், பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன், கோல்டில் ட்ரேட் பண்ணுறேன், ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு அந்த விஷயத்தில் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதை வந்து நான் சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து நாளைக்கு ரெடியாக உட்காந்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது அந்த அளவுக்கு வந்து நான் உங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்தா தான் அதை அனலைஸ் பண்ண முடியும். அப்போ வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன், எந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணுறேன், எந்தெந்த லெவலில் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்கிறேன், எந்தெந்த கேண்டில் மூவ்மெண்ட்டில் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், ப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு சொல்கிறேன், எவ்வளோ தூரம் வந்து ட்ரேடோட டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான பிளேஸ்மெண்ட் வைக்கணும்னு சொல்கிறேன். அப்போ இத்தனை விஷயத்தையும் வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் வந்து நம்ம ட்ரேடில் வின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், சொல்லக்கூடிய விஷயத்த பொறுமையாக உட்காந்து கேட்குறது. அப்புறம் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சொன்ன விஷயத்த சார்ட்டில் போய் அனலைஸ் பண்ணுறது. அனலைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ரிசர்ச் பண்ணணும். ஒரு சார்ட்டை நான் அப்படியே பிளேஸ்மெண்ட் பண்ணி காட்டி, இந்த லெவலில் இங்கேருந்து டார்கெட் போகுது, இந்த கேண்டில் மூவ்மெண்ட்ல இருந்து நமக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நமக்கு போகுது, ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ட் ஆகுது, சப்போர்ட்லேருந்து மறுபடியும் நமக்கு அடுத்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறத நீங்கள் செக் பண்ணணும். எந்தெந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, எந்தெந்த கேண்டிலுக்கு வந்ததுக்கப்புறம் அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போது பயிற்சியிலையும் பொறுமை வேணும், சொல்கிற விஷயத்துலையும் பொறுமை வேணும், கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுலையும் பொறுமை வேணும். இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடிங்குள்ளேயே வரணும். அப்போ ட்ரேடிங்குள்ளே வந்ததுக்கப்புறமும் ஒரு செட்டப்லாம் நம்ம வரைஞ்சி வச்சுட்டு அந்த ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொறுமையாக உட்காரணும். நம்ம செட்டப்புக்கு வந்தால் மட்டும் ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமும் பொறுமையாக உட்காரணும். நம்ம ஸ்டாப் லாஸ் போதா, நம்ம டார்கெட் போதா அப்படின்னு. ஸோ இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஃபுல்ஃபில்லான ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். இது இல்லாமல் நம்ம அவசரப்பட்டு நம்ம கேபிட்டலை கொண்டு வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட்டில் போட்டு தேவையில்லாத ட்ரேட்ஸ் எடுத்து லாஸ் பண்ணி கடைசியில் மார்க்கெட்டே இப்படி தான், நமக்கு வந்து இது சரி வராது, இதுலேருந்து நம்ம வெளியே போயிடலான்னு ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, இல்லை நான் விட்ட காசை எடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பணத்தை போட்டுட்டு என்ன விஷயம்னு தெரியாமல் ட்ரேட் எடுத்துட்டு அது ப்ராஃபிட் போதா லாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு சார்ட்டை பார்க்காம பொசிஷனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. பொசிஷனில் என்ன தெரியும், 300 லாஸ் ஆகிறது தெரியும், இல்லை 200 கெயின் ஆகிறது தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி ஜெயிக்கலான்னா கண்டிப்பாக முடியாது. அப்போது ஒரு ட்ரேட் எடுத்த ஒரு கரெக்டான ப்ரோ ட்ரேடராக இருக்காங்க, இல்லை சார்ட் அனலைஸ் பண்ண ட்ரேடராக இருக்காங்க, இல்லை ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடராக இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சார்ட்டை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ட்ரேட் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அனலைஸ் பண்ண ட்ரேடு எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டமோ, ஒரு மைண்ட் செட்டில் எந்த ஒரு குழப்பமோ, சைக்காலஜிக்கல் லெவலில் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்ஃபில்லாக ட்ரெயின் பண்ணி உட்காந்துருப்பாங்க. எதுவுமே தெரியாமல் உட்கார நமக்கு தான் வந்து பதட்டத்திலே வந்து என்ன பண்ணுவோம், அந்த ட்ரேடு ப்ளேஸ் பண்ணிட்டோம், கட் பண்ணிடலாமா, வச்சுக்கலாமா, லாஸில் போய்கிட்டே இருக்குது, மறுபடியும் ரெக்கவர் ஆகி மேலே வந்துடுமா, மறுபடியும் அந்த ட்ரேட் மேலே வரும், ரிவர்சல் ஆகி நீங்கள் எடுத்த ட்ரேடு கரெக்டாக மேலே வந்துட்டு இருக்கும், ஒரு 1000 ரூபா லாஸில் காமிச்சிருக்கும், மறுபடியும் வந்து ப்ராஃபிட்டில் ஒரு 200 காமிச்சுன்னா கட் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான், அவன் ஒரு 3000 ரூபாய்க்கு போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி அவசரப்படாமல் சரியான இடத்துல ட்ரேட் எடுத்துட்டு நம்மளோட செட்டப்பில் எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படி உட்காரும் போது மட்டும்தான் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஃபுல்ஃபில்லாக உங்களை நான் கைட் பண்ணி கொண்டு போகிறேன். நீங்கள் எந்த பதட்டம் இல்லாமல் ஃப்ரீ அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்போது நம்ம கேண்டிலோட மூமெண்ட்டும் எந்த இடத்துல எடுக்கணும் எடுக்கக்கூடாது, ப்ளேஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கிளியர் கட்டாக சொல்லித்தரேன். நீங்கள் அதை
ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இதை வந்து உங்களுக்கு புரியும். இல்லைனா நீங்கள் எவ்வளோ கேஷ் வச்சு மார்க்கெட்டில் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. அப்போது ரிசர்ச்சும் அனலைஸும் திருப்பி பேக் டெஸ்டிங்கும் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போது 100% உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்த வர வீடியோவில் வந்து நான் அதுக்கான செட்டப் எல்லாமே சொல்லித்தரேன். தேங்க்யூ.